Hi, welcome to today's Biochemistry Bits section. Today we are going to see a short note question which has been asked in the MGR University question paper for the first MBBS in Biochemistry subject. So the question goes as follows. Nowadays case-based scenarios have become the trend. So the question was like this. Following an early morning run, 29-year-old man consumes a carbohydrate-rich South Indian breakfast. Okay. So questions below were which hormone will be released into the circulation of this person? What is a common allosteric regulator which regulated glycolysis and gluconeogenesis? Describe in detail how both the pathways will be regulated with the help of a tandem enzyme in this person in this scenario. அவ்வளோதான் அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம பசங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் ரிச் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் எக்ஸாம் ஹாலு நிறைய பேர் சாப்பிடாம வந்துருப்பேன் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்த உடனே அங்கே பாதி எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஆங்ஷியஸ் ஆகாம இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகே Now let us come to the first question. Which hormone will be released into the circulation of this person? Person வந்து நல்லா ஃபுல்லா சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே ஃபுல்லானா காலையில இட்லி பூரி பொங்கல் தோசை ஊத்தாப்பம் எல்லாமே சாப்பிட்டுருப்பாங்க ஓகேவா அதான் ஃபுல் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ட உடனேயே விச் ஹார்மோன் வில் பி ரிலீஸ்டு உங்களோட பிளட் குளுக்கோஸ் அப்படியே ஷூட் அப் ஆகும் ஸோ அதை அப்படியே லோ லெவலுக்கு நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு ஆர் ஹார்மோன் விச் கம்ஸ் இன்டு ஆக்ஷன் வில் பி இன்சுலின். The next question, what is a common allosteric regulator which regulated glycolysis and gluconeogenesis? இவ்வளவு நேரம் நல்லா தானப்பா இருந்தது சாப்பிட்டு இருந்தது பார்த்தோம் அதுல ஹார்மோன் வரதை பார்த்தோம் பட் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே டவுன் ஆயிருவீங்க allosteric regulator regulated glycolysis gluconeogenesis பாத்வேன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு நீங்களாவே ஒரு பயந்துப்பீங்க ஓகே ஸோ இங்க வந்து வாட் இஸ் அ காமன் allosteric regulator அப்படின்னு பாத்தீங்கன்னா the compound is fructose 2,6 bisphosphate. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க என்ன தெரியுமா fructose 1,6 bisphosphate தானடா இவ்வளோ நாள் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம் எந்த பார்த்து கிளைகாலிசிஸ் படிச்சாலும் fructose 1,6 படிச்சிருக்கிறேன் கிளைகோனியோஜெனிசிஸ் படிச்சாலும் fructose 1,6 படிச்சிருக்கிறேன் இப்போ எங்கடா திடீர்னு வந்து fructose 2,6 bisphosphate விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவாங்க ஓகே ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க fructose 2,6 bisphosphate is an allosteric regulator of glycolysis and gluconeogenesis. You know glycolysis and gluconeogenesis are opposite pathways okay ரெண்டுமே ஒரே டைம் நடந்துக்கிட்டே இருக்க முடியாது ஸோ இப்போ glycolysis நடக்கணுமா gluconeogenesis நடக்கணுமான்னு we have to decide by means of regulatory mechanisms. One such regulatory mechanism is the concentration of fructose 2,6 bisphosphate. இனிமே மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது 2,6 is a regulatory compound. அடுத்த part of question வந்து describe in detail how glycolysis and gluconeogenesis will be regulated with the help of a tandem enzyme in this person in this scenario. So நம்மால் full meal சாப்பிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளார என்ன சேஞ்சஸ் நடக்கும் அதுக்கு முதல் tandem enzymeங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் a pair of opposing enzymatic activities that are present within the same polypeptide chain. You all know that most of the enzymes are proteins. So proteinsனா polypeptide chain குள்ள enzymatic activity இருக்கும் இந்த சேம் பாலிபெப்டைட் செயின்குள்ள ரெண்டு அப்போசிங் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா அது பேரு டாண்டம் என்சைம் ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டாண்டம் என்சைம் ரெகுலேட்டிங் கிளைகாலிசிஸ் அண்ட் குளுக்கோனியோஜெனிசிஸே பார்த்துடலாம் இட் இஸ் கால் PFK2 பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 2 இங்கேயும் அகைன் PFK1 படிச்சிருப்பீங்க கிளைகாலிசிஸ் படிச்சிருப்பீங்க PFK1 PFK2 அப்படிங்கிறது தான் இங்க உள்ள டாண்டம் என்சைம் டாண்டம் என்சைம்னா ரெண்டு என்சைம் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னோமா அப்போ இந்த என்சைம் ஆக்டிவிட்டிக்குள்ள ரெண்டு enzyme activity என்ன அப்படின்னு பார்த்தோம்னா two major enzymatic activities present within PFK2 are PFK2 itself and fructose 2,6 bisphosphatase. Okay, fructose 2,6 bisphosphatase. PFK2 என்ன பண்ணும் fructose 2,6 bisphosphate produce பண்ணும் எங்க இருந்து fructose 6 phosphate ல இருந்து so when fructose 6 phosphate gains phosphate from an ATP you will form fructose 2,6 bisphosphate. The enzyme is PFK2. அதே நேரம் இந்த fructose 2,6 bisphosphate ல இருந்து ஒரு phosphate வெளியில எடுக்கிறதுக்கு உண்டான enzyme fructose 2,6 bisphosphatase. இந்த enzyme activityயும் இந்த enzyme activityயும் ஒரே enzyme குள்ள இருக்கு அந்த enzyme பேரு PFK2 phosphofructokinase. So it is a tandem enzyme. So now we are going to see how PFK2 regulates glycolysis and gluconeogenesis. For that you need to know one mechanism of enzyme regulation okay which is known as covalent modification. It is a enzyme regulatory mechanism. அதுல most common covalent modification is
phosphorylation. அதாவது when you phosphorylate an enzyme, it can become active or inactive. Okay, so phosphorylation is the most common enzymatic modification. Now, this picture is taken from Leninger's textbook. So, we will see how this PFK2 is regulating both our pathways. இப்போ நம்ம பர்டிகுலர் சினாரியோ பார்த்தீங்கன்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஃபுல் மீல் சாப்பிட்டுருந்தோம்னா எனர்ஜி ஸ்டேட்டஸ் ஹையாக இருந்தால் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். இன்சுலின் என்ன பண்ணும்? புரோட்டீன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைமை போய் ஆக்டிவேட் பண்ணும். இட் ஆக்டிவேட்ஸ் புரோட்டீன் பாஸ்பேட்டேஸ். பாஸ்பேட்டேஸோட வேலை என்ன? பாஸ்பேட்டை ரிமூவ் பண்றது. எங்க இருந்து ரிமூவ் பண்ணுது? நம்ம PFK2ல இருந்து ரிமூவ் பண்ணுது. PFK2ங்கிறது ஒரு சிங்கிள் பாலிபெப்டைட் செயின். ஓகேவா? சோ இந்த சிங்கிள் பாலிபெப்டைட் செயின்ல இப்போ பாஸ்பேட் குரூப் இல்லாம இருக்கு. ஓகேவா? சோ அதுக்குள்ள ரெண்டு என்சைம் ஆக்டிவிட்டி இருக்கு. யூ ஹேவ் PFK2 and fructose 2,6 bisphosphatase. Okay, when the phosphate is removed, one of the enzyme becomes active. The enzyme which becomes active is PFK2. The enzyme which becomes inactive is fructose 2,6 bisphosphatase. Okay, so when you remove the phosphate group, PFK2 active இருக்கு. So PFK2 active இருந்தா என்ன ஸ்டெப் நடக்கும்? Fructose 2,6 bisphosphate ஜாஸ்தியா produce ஆகும். So increase levels of our allosteric regulator fructose 2,6 bisphosphate. Okay, so fructose 2,6 bisphosphate ஜாஸ்தி ஆச்சுன்னா it will activate glycolysis. It will activate glycolysis. It stimulates glycolysis and it inhibits gluconeogenesis. Okay, the opposite happens when you are in low energy status. When you have not taken a meal. இப்போ அந்த மாதிரி full meal சாப்பிடாம இப்போ நீங்க எக்ஸாம்க்கு சாப்பிடாம வந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா glucagon ப்ரொடியூஸ் ஆகும். glucagon என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் சைக்ளிக் AMP ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ அதனால புரோட்டீன் கைனேஸ்ங்கிற என்சைமை ஆக்டிவ் பண்ணிவிடும். கைனேஸோட வேலை என்ன? பாஸ்போரிலேட் பண்ணும். ஸோ இது PFK2 பாஸ்போரிலேட் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா this is the whole PFK2 which is in the phosphorylated state. Phosphorylated formல இருக்கும்போது PFK2 inactive ஆயிடுது. Fructose 2,6 bisphosphatase active ஆயிடுது. Fructose 2,6 bisphosphataseங்கிறது active ஆயிடுது. So fructose 2,6 bisphosphatase will break down fructose 2,6 bisphosphate. So fructose 2,6 bisphosphate levels will fall down. This will inhibit your glycolysis. So glycolysis நடக்காது, gluconeogenesis நடக்கும். Okay, it stimulates gluconeogenesis. So this is a mechanism by which your PFK2, a tandem enzyme, regulates glycolysis and gluconeogenesis. I would like to end this video by telling this particular thing: sleep well and eat well before exams. Because நான் பார்த்திருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ், இன்டர்னல் அசஸ்மெண்ட் அந்த மாதிரி அதோட முந்தின நாள் வந்து நைட் 2 மணி வரைக்கும் 3 மணி 4 மணி வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவசர அவசரமா எந்திரிச்சு எக்ஸாம் ஓடி வருவீங்க. That is not the case which has to be done. Sleep well and eat well before exams. At least 6 hours of sleep இருக்கணும் and good food எடுத்துட்டு எக்ஸாம்க்கு வந்தீங்கன்னா that will help you remember a lot of concepts. Because commonly you tell ma'am நான் எல்லாம் படிச்சுட்டு வந்தேன் மறந்துட்டேன். சிம்பிள் வார்த்தை மறந்துட்டேன்னு சொல்றேன். So you just try this. Sleep well, eat well before exams. Consistent reading அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா definitely you will remember all the concepts on the day of exam.